கரூர் சம்பவத்தில் ஷூட்டிங் தான் நடைபெற்றது. சில ஃபுட்டேஜ்கள் வெளியே வந்திருக்கு. அவ்வளவு அக்யூரேட்டாக அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா பெருசாக லைட் இல்லை, லைட் சோர்ஸ்னு வேணும் இல்லையா, லைட் இல்லை எக்ஸ்போஷருக்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் அவ்வளவு இது துல்லியமாக வந்து படம் பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட இருக்கிற டோட்டல் க்ரௌடையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ரொம்ப எக்ஸாக்டாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவ்வளோ மக்கள் அலைமோதுறாங்க. அங்கே வந்து சரியான பாதுகாப்பு அரசாங்கம் தரலையா, இல்லை விஜய் தரப்புல தரலையா, இதெல்லாம் இருந்தாலும் அந்த 41 பேர் மக்களுக்கு என்னதான் சார் நீதி? டோட்டல் க்ரௌடு அப்படியே இங்கேயும் நகர முடியாது, இன்ச்சு கூட நகர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் க்ரௌடு அப்படியே வந்து ஒரே இடத்துல சம்பிச்சு போனால் எப்படி இருக்கும். நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் வராரு. விஜய் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி போட்டு வராரு. இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணாரு? விஜயே சைக்கோவா, இல்லை படத்துக்கு இப்படி ஒரு காட்சிக்கு தேவைப்படுதா? இது நான் கேட்குறேன், பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கையாட்ட வேண்டியதும் இப்படி பண்ண வேண்டியதும் அவசியம் என்ன இருக்குது? ஆல்ரெடி ரிஹர்சல் பார்த்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டால் இப்போ ஜனநாயகன் படக்குழுவையே சிபிஐ விசாரணைக்கு ஏற்படும் சார். நிச்சயமாக ஜனநாயகன் படக்குழுவே சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடணும். ஏன் தெரியுமா? சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கீங்க, 41 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு கையை காமிச்சிட்டு வரீங்க, சிரிச்சிட்டு வரீங்க, ஓப்பன் ரூஃப் டாப் காரில் வரீங்க. எல்லாமே திட்டமிடலுங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம், 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நாளுக்கு நாள் சிபிஐ விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் போகிறாங்க, விஜய் அவர்கள் போகிறாங்க, ஆதவ் அர்ஜுனா, புசி அவர்கள் எல்லாம் போய்கிட்டு வந்த இந்த சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தில் ஷூட்டிங் தான் நடைபெற்றது என்று சொல்லி சில ஃபுட்டேஜ்கள் வெளியே வந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்களா? அந்த ஃபுட்டேஜஸ் பார்க்கறதுலேருந்து என்ன சார் உங்களோட கருத்து? இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் வந்துருந்துச்சு. அந்த ட்ரோன் ஃபுட்டேஜஸ் வந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும். இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் தான் இப்போ ஒன்று லீக் ஆகிருக்கு. அந்த ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியாவில் இப்போ ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அவ்வளோ அக்யூரேட்டாக, அதாவது அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா பெருசாக லைட் இல்லை, லைட் சோர்ஸ்னு வேணும் இல்லையா, லைட் இல்லை எக்ஸ்போஷருக்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் அவ்வளவு இது துல்லியமாக வந்து படம் பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட இருக்கிற டோட்டல் க்ரௌடையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக, அதாவது ரொம்ப எக்ஸாக்டாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன், அதாவது பர்ஃபெக்ஷன் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஏனோதோனான்னு இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து சினிமாவில் பயன்படுத்த முடியாது. அப்படி இந்த ஃபுட்டேஜை வந்து சினிமாக்காண்டி எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அந்த ஃபுட்டேஜை பார்த்தா அப்படி தான் தோணுது. அந்த 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 கிளாரிட்டி, அந்த சினிமாவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு ட்ரோன் கேமராவை வந்து அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் விஜய், அஜித், ரஜினி மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அட்வான்ஸ்டு ட்ரோன் கேமராஸு, அதாவது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேமராஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேமராவே 1.5 கோடி 2 கோடி இருக்கும். அந்த மாதிரியான கேமராஸ் அது பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஃபுட்டேஜ் எடுக்கணும்? பொதுவாக அப்படின்னா பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஒரு பெரிய கட்சினா அவங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்டுக்கு தேவைப்படும், அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியா கொடுக்குறதுக்கு தேவைப்படும். அதனால் இது வந்து யூஸ்வலாகவே பிக்சரைஸ் பண்ணுறது தான், அதெல்லாம் ஒரு வழக்கமான விஷயந்தான். ஆனால் இவ்வளவு கேமராஸ் வச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 12 கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாமே பெரிய விலை உயர்ந்த கேமரான்னு சொல்கிறாங்க. எதுக்கு, என்ன நெசசிட்டி இருக்குது, என்ன தேவை இருக்குது இவ்வளோ கேமராஸ் வச்சு எடுக்கிறதுக்கு? இதெல்லாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு சினிமா ஷூட்டிங்காண்டி எடுக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது. இது சினிமா ஷூட்டிங்க்கு எடுக்கப்பட்ட மாதிரி மட்டும் இல்லாமல் இது பல ஃபுட்டேஜை வந்து அழிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விசாரணையில், சிபிஐ விசாரணை அது இருந்துகிட்ருக்கு. அதனால தான் என்னென்னா, முதல் தடவை கூப்பிட்டாங்க, விஜய் வந்து சாட்சியாக தான் போயிருக்காரு. முதல் தடவை கூப்பிட்டாங்க, 2வது தடவை கூப்பிட்டாங்க, 3வது தடவையும் கூப்பிட்டுருக்காங்க. இனி தேவைப்பட்டால் மறுபடியும் கூப்பிடுவாங்க. சிபிஐக்கு வந்து விஜய் மேலே சந்தேகம் வந்திருக்கு, அந்த ஹோல் க்ரூ மேலே சந்தேகம் வந்திருக்கு. நம்ம இது ஏன் வந்து இவ்வளோ ஹைலைட்டாக பேசுகிறோம் அப்படின்னா, மற்ற ட்ரோன் ஃபுட்டேஜோட விஷுவல்ஸை பார்க்கும்போது அது சாதாரணமாக தெரியுது. ஆனால் இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்யூரசி, இவ்வளவு துல்லியம், இவ்வளோ ஒரு படப்பிடிப்புக்கு நடத்துகிற மாதிரியான ஃபுட்டேஜை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களே, இதுக்கு என்ன தேவை அப்படின்னும் போது ஏதோ வந்து எப்படி சொல்கிறது, சந்தேகமாக வந்து நமக்கு தோணுது. அது விசாரணையில் தான் தெரிய வரும். சரிங்க சார். இது வந்து மற்ற ட்ரோன் ஃபுட்டேஜஸோட இந்த ஃபுட்டேஜ் வந்து ஃப்ரேமிங் வைஸ், கிளாரிட்டி வைஸ் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் அங்கே ஷூட்டிங் நடந்துச்சோ நடக்கலையோ, ஆனால் அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவ்வளோ மக்கள் அலைமோதுறாங்க.
அங்கே வந்து சரியான பாதுகாப்பு அரசாங்கம் தரலையா இல்லை விஜய் தரப்பில் தரலையா, இதெல்லாம் இருந்தாலும் அந்த 41 பேர் மக்களுக்கு என்னதான் சார் நீதி? அதாவது நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் இப்போ வந்திருக்க ட்ரோன் ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்குது. அதாவது பார்க்கும்போதே அவ்வளோ வேதனையாக இருக்குது. எவ்வளோ பேர், எவ்வளோ க்ரௌடு, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும், அப்படியே ஒரு டோட்டல் க்ரௌடு. அப்படியே எங்கேயும் நகர முடியாது, இன்ச்சு கூட நகர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் க்ரௌடு அப்படியே வந்து அப்படியே ஒரே இடத்துல சம்பிச்சு போனால் எப்படி இருக்கும். விஜய் வராரு அந்த கரூர் இது நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் வராரு. விஜய் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி போட்டு வராரு. இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறாரு, ஏன் பண்ணார்? விஜயே சைக்கோவா, இல்லை படத்துக்கு இப்படி ஒரு காட்சிக்கு தேவைப்படுதா? இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, என்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து இப்படி கையாட்டுவார். அதாவது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி பண்ணி இப்படி கையாட்டிட்டு அப்படின்னு பண்ணுவார். அப்படின்னா என்ன ஹை ஸ்பீடில் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, முடிச்சாச்சு எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்காக என்னன்னு தெரில. அது படத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதே நான் கேட்குறேன், பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கையாட்ட வேண்டியதும் இப்படி பண்ண வேண்டியதும் அவசியம் என்ன இருக்குது? கழுத்தறுக்கிறதுன்னு அர்த்தம். இது தெரியுமா உங்களுக்கு? அதை பண்ண வேண்டிய என்ன இருக்குது? பிரச்சாரத்தில் அந்த வீடியோ இருக்குது, ஃபுட்டேஜ். நம்ம சும்மா வந்து திட்டாந்தரமாக பேசலை. லைட் ஆஃப் பண்ணி போட்டுகிட்டே வராரு. அது எதுக்கு பண்ணுறாரு? ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பாயிண்ட் இருக்குது, அதாவது அதாவது நாமக்கல்லேருந்து கரூருக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட், ஒரு மைய புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வேன் வந்து ஃபிக்ஸ் ஆகி நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல முதல்ல வேன் வந்து ஃபிக்ஸ் ஆகி நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேன் வந்து மூவ் ஆகுது. 25 மீட்ரு வந்து அந்த வேன் வந்து மூவ் ஆகுது. அந்த வேன் ஏன் மூவ் ஆகுது? அந்த க்ரௌடுக்குள்ளே அந்த வேன் வந்து 25 மீட்ரு சொன்ன இடத்துலேருந்து மூவ் ஆகுது, பர்மிஷன் கொடுத்த இடத்துலேருந்து. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. 4 கேமரா இருக்குது, எல்லாமே ஹை குவாலிட்டி கேமராஸு, சினிமாவுக்கு பயன்படுத்துகிற கேமராஸு. அந்த கேமரா 4 கேமரா பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு வேனில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பின்னாடிலாம் விஜய் போகும்போது எடுக்கிறதுக்கு அந்த வேனும் இந்த வேனோட மூவ் ஆகுது. நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுட்டேஜே இருக்குது, எல்லாமே லீக் ஆகிருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்த்தா வேன் மூவ் ஆகிறது. வேன் மூவ் ஆக ஆரம்பிச்சோன்னா இப்படியே நிற்கிற க்ரௌடு, இந்த க்ரௌடாலேயே நகர முடியல, பயங்கரமாக சம்பிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த வேன் மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, விஜயை முன்னாடி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வேன் இப்படி மூவ் ஆனால் பின்னாடி இருக்கிற க்ரௌட்லாம் என்ன ஆகும்? விஜயை முன்னாடி பார்க்க வருவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன முன்னாடி பார்க்க வரணும். இந்த க்ரௌடே வந்து முன்னாடி வருது. அந்த க்ரௌடே முன்னாடி வரும்போது என்னென்னா, அங்கே தான் வந்து அந்த பாயிண்ட், அந்த தள்ளு முள்ளு ஆரம்பிக்கிற பாயிண்ட்டு, பின்னாடி இருக்கிற வேனும் உள்ளே வருது. இது யார் சொன்னாங்க? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னால் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோ க்ரௌடில் அந்த வேனை நகர்த்தணும்னு நினச்சாங்க? யார் அந்த டிரைவர் வந்து அந்த வேனை நகர்த்த சொன்னாங்க? விஜய் வந்து அதுக்கு தெரிஞ்சு செஞ்சாரா, தெரியாமல் செஞ்சாரா? இன்னொரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது எல்லாமே பார்க்கும்போது 12 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே பார்க்கும்போது பில்டிங்லேருந்தெல்லாம் லாங்லேருந்து கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராவுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரி அலெக்ஸா அப்படின்ற ஒரு கேமரா, அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக்கு URSA அப்படின்றது மினி ப்ரோன்ற ஒரு கேமரா, இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த தேவையே இல்லை. இன்னொரு சந்தேகம் வருது, அந்த 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 இதுக்கு முன்னாடியே இந்த கரூருக்கு இந்த இடத்துல வரப்போகிறாரு, இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்றதும் ரிகர்சல் பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு முன்னாடியே கேமராலாம் செட்டப் பண்ணி ஃப்ரேமெல்லாம் ரெடி பண்ணி ரிகர்சல் பார்த்தாங்களா? அப்படி சொல்லி ஆல்ரெடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் டிரைவர்லேருந்து எல்லாருமே டியூனப் பண்ணி ட்ரெயினப் பண்ணி வந்தாங்களா? அந்த புள்ளியிலேருந்து நகரணும், அது தேவை நமக்கு படத்துக்குன்னு சொன்னாங்களா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருது. எது எப்படி இருந்தாலும் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே மனசை உறுத்துது. அதாவது நீங்கள் எப்படின்னா, அந்த சந்தையெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து முத நாளே கட்டி வச்சுருவாங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஊர்லேருந்து லாரியிலலாம் ஏற்றிட்டு வந்து வியாபாரத்துக்காண்டி கட்டி வைப்பாங்க. ஒரு மந்தைன்னு சொல்லுவாங்க, ஆட்டு மந்தைன்னா அப்படி சும்மா வேலி போட்டு கட்டி வைப்பாங்க. அங்கேருந்து இங்கேருந்து வெளியில் போக முடியாது அவங்க அந்த ஆடு மாடால். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக பயங்கரமாக மழை பெஞ்சிரும். பயங்கர மழை பெஞ்சு வெள்ளம் மாதிரி ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த ஆடு மாடெல்லாம் அதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த குளிரில், இருட்டில், மழையில் இப்போ சாதாரணமாக எங்கேயாவது ஓடி போய் மரநிலையோ எங்கேயோ அடைக்கலாம் ஆயிரும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, அப்படியே அந்த நெருக்கடின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, நெருக்கம் இப்படி அந்த பிளாஸ்ட் ஆகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டு
பார்க்கவே வேதனையாக இருக்குங்க. உண்மையாலுமே வந்து பரிதாபமாக இருக்குது. இத்தனை பேர் வந்து இதுக்குள்ளே இந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம போகலாமா கூடாதா அப்படிங்கிற யோசனை கூட இல்லாமல் எத்தனை பேருங்க அதை வேதனை, அதை எப்படி நம்ம சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்குது அந்த ஃபுட்டேஜ். ஓகே சார், நீங்கள் சொல்லும் போதே தெரிஞ்ச அந்த ஆடு மாடு சந்தையில் நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் சார். நைட்டில் மழை பெய்யும், ஒரு இடி இடிக்கும், காலைல வந்து பார்த்தா அந்த ஆடு மாடு சந்தை எல்லாமே செத்து கிடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற ஒரு கேள்விகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தேகங்கள் ஏற்படுது சார். இப்போ இந்த மாதிரி கேமரா பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டீம் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு சந்தேக அடிப்படையில் சொன்னாலும் இதுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து இன்சார்ஜ் மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒரு படக்குழு தான் இது எல்லாமே நிர்ணயிக்கும். அதேமாதிரி ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி டிஓபி தான் எந்த இடத்துல கேமரா செட் பண்ணணும், எப்படி இருக்கணும், ஃப்ரேமிங் எப்படி வேணும் எல்லாமே சூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி ரிஹர்சல் பார்த்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டால் இப்போ ஜனநாயகன் படக்குழுவையே சிபிஐ விசாரணைக்கு ஏற்படும்ல சார்? நிச்சயமாக ஜனநாயகன் படக்குழுவே சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடணும். ஏன் தெரியுமா? இது வந்து சினிமா ஷூட்டிங் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஒரு விஷயம் என்னென்னா, வினோத் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு, அந்த கூட்டத்தில் அந்த வேனில் வந்து வினோத் இருந்தார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து அந்த கூட்டத்தில் இல்லைங்கிறது தான் உண்மை. வினோத் வந்து இங்கே சென்னையில் தான் இருந்திருக்கிறார். ஆனால் வினோத்தோட உதவியாளர்கள் வந்து அங்கே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேமராவுடைய சீஃப் இருக்கார்ல, அவர் அங்கே இல்லை. அதாவது வந்து சினிமோட்டோகிராஃபர் வந்து அங்கே அந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த சினிமோட்டோகிராஃபரோட உதவியாளர்கள் அங்கே இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி கேம்னு சொல்லுவாங்க சினிமாவில். அதாவது இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெஞ்சில் கட்டி முதுகில் இது பண்ணுவாங்க. அது அப்படியே நீங்கள் அந்த கேமராமேன் வந்து ஸ்டெடியாக ஒன்று. இந்த ஸ்டெடி கேமை வந்து கேமராமேன் பொதுவாக ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கஷ்டம், பயங்கர வெயிட், கிட்டத்தட்ட ஒரு 80-100 கிலோ இருக்கும் அந்த கேமரா. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு தனி ட்ரைனிங் கொடுத்து ஆட்கள் வச்சுருப்பாங்க. ஸ்டெடி கேம் ஷாட் இருக்குனாலே ஸ்டெடி கேமை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க. அவங்களால தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி இந்த டெக்னிக்கலாக உள்ள விஷயங்கள் அந்த 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 அது இந்த கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் இதெல்லாம் தெரியாமல் அவ்வளோ ஹை குவாலிட்டி ஹை ரெசல்யூஷன் உள்ள கேமராவை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தேர்ந்த கேமராமேன்ஸ் வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. ஒரு விஷயம் அப்படி என்னென்னா, நீங்கள் இந்த ஜனநாயகனுடைய ட்ரைலரை பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சந்தேகம் வருது. அது என்ன அப்படின்னா, 2.11 செகண்டில் நீங்கள் இந்த ட்ரைலரை பாருங்கள். அந்த ட்ரைலரில் இதே மாதிரி விஜய் வந்து வேன் மேலே நின்றுப்பார். வேன் ஃபுல்லாக கம்பி வளையம் மாதிரி போட்டிருக்கும், ஃபுல்லாக க்ரௌடில் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஏஐயில் க்ரியேட் பண்ண ஷாட் மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் க்ரௌடு கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த க்ரௌடோடைய கண்டினியூட்டி ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த க்ரௌடுக்கு அந்த ஷாட்டை காட்டும் போது அடுத்து போடுற ஷாட்ஸு, அந்த ஷாட்ஸ் வந்து ரியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களோட ஃபீலிங்ஸு விஜயை பார்க்குறதுக்கு ஓடி வரதை வந்து நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க முடியாது. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு அது நல்லா இருக்கும்னாலும் அந்த ரியலாக நடக்கிற அந்த சம்பவம் அந்த ரியாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு க்ரௌடை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வர ஷார்ட்ஸில் போடுறதுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தா, இது பிளான் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு எப்படி சந்தேகம் வருதுன்னா, சாதாரணமான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறதோ இல்லை சாதாரணமான மீட்டிங்க்கு எடுக்கிற ஒரு கேமராஸை அங்கே பயன்படுத்தலை. இவ்வளவு ஹை ரெசல்யூஷன் உள்ள குவாலிட்டி கேமராஸை எதுக்கு பயன்படுத்துனீங்க? சினிமாவில் அந்த ஷார்ட்ஸை வைக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற சந்தேகங்களை வருது. இது ஒரு காரணம். இப்போ இது வந்து ஒரு வேளை அப்படி பிளானிங்காக இருந்தால் வினோத்துக்கு நிச்சயமாக அது தெரிஞ்சிருக்கும், இந்த கேமராமேனுக்கு அது தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே அந்த ஹோல் யூனிட்டுக்குமே இது தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இதை வந்து பயன்படுத்துறதுக்கு பிளான் பண்ணி தான் எடுத்தாங்கன்னா, அப்போ வினோத்லேருந்து அந்த ப்ரொடியூசர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஹோல் க்ரூவே பார்த்திங்கன்னா இதில் சம்மந்தப்பட்டவங்க டெக்னிக்கல் க்ரூ, அந்த டெக்னிக்கல் க்ரூவை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும். அவங்களும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும். இதில் பல மர்மங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொடியூசராக நான் வந்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது நிச்சயமாக அங்கே சினிமா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைவா படத்தில் ஒரு ஃபுட்டேஜை வந்து சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க, ரியல் ஃபுட்டேஜை வந்து சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ இந்த மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, அதையும் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு குரூப் வந்து ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணுவாங்க. அது இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹை ரெசல்யூஷன் உள்ள அது பெரிய பெரிய ட்ரோன் கேமராஸ், ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் க்ரௌடு, அழகர் வந்து தூக்கிட்டு வர்றது, ஆற்றுல இறக்குறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்டாக் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் ஷாட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து வேறு படத்துக்கு தேவைப்படும், ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், டக்குன்னு கேட்பாங்க யார்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னா அந்த எடிட்டர்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த எடிட்டர் வந்து இந்த ஸ்டாக் ஷாட்டை வந்து கொடுப்பாரு, அது ஒரு சின்ன பேமெண்ட் வாங்கிப்பார். இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ரௌடை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது மொத்தமாக விசாரணை பண்ணால் தான் தெரியும்.
விஜயோடைய விசாரணையோடு இதை விடக்கூடாது. இது வினோத்லேருந்து எல்லாரையுமே விசாரணை பண்ணால் தான் உண்மை என்னங்கிறது தெரியும். இதில் எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படின்னா நம்மளோட யூகங்கள் தான். ஓகே சார், நீங்கள் சொல்லும் போது புரியுது. ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒரு ஷூட்டிங் பண்ணணும். ஆனால் நீங்கள் போகிற போக்கில் அதை எடுத்து ஷூட்டிங்க்கு பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கான விளைவுகள் எல்லாம் மொத்த படக்குழு எல்லாமே சிபிஐயில் பதில் சொல்லி தான் சார் ஒரு நாள் ஆகணும். இதெல்லாம் இருக்கும்போது இதை முதல்ல ஷூட்டிங்னு வெளியே எக்ஸ்போஸ் பண்ணது நக்கீரன் கோபால் அவர்கள் தான். அவருக்கு அன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ண அன்றைக்கி கூட நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய ட்ரோன்ஸ் போயிருக்கு, சந்தேக இடமா இருக்குது, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இருக்கும் பட்சத்தில் நக்கீரன் கோபால் ஒரு மேட்ரை எடுக்கிறாரு அப்படின்னா அது பின்னணியில் ஒன்றுமே இல்லாமல் ஆராயமாக எடுக்க மாட்டாங்கன்னு பல தரப்பு பேர் சொன்னாலும், இப்போ விஜயை பற்றி பேசினா தான் நக்கீரன் கோபாலுக்கு இப்போ பொழப்பே. அவர் டிஎம்கேவை நம்பி தான் இருக்காங்க. இந்த மாதிரி நக்கீரன் கோபால் மேலே பல விமர்சனங்கள் வருது. ஆனால் அன்றைக்கி அவர் எக்ஸ்போஸ் பண்ணது இன்ன வரையும் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க. ப்ளஸ் வீடியோஸ் இன்றைக்கி புது வீடியோஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஷாக்கிங் ஆகுது. அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த இடத்துல நக்கீரன் கோபால் அவங்க ப்ளே பண்ண அந்த விதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? நக்கீரன் கோபால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நக்கீரன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற பல விஷயங்கள் உண்மைத்தன்மை இருக்காங்கிறத ஆராய்ஞ்சு அதை விசாரித்து, இன்னும் சொல்லப்போனால் தீர விசாரித்து அதை அதுக்கப்புறம் தான் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி, அது ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை ஸ்டாண்டர்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் தமிழில் நக்கீரன் கோபால் அப்படி நக்கீரன் பத்திரிக்கை அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நக்கீரன் கோபால் கிட்டத்தட்ட 80களில் நடந்த ஆட்டோ சங்கர் கொலை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள மர்மங்களை பல விஷயங்களை உடைச்சி தவிடுபடியாக்குனது நக்கீரன் பத்திரிக்கை தான். அதுக்கப்புறம் நம்ம சங்கராச்சாரியார் கைது, அதனுடைய விஷயங்கள், அதனுடைய அங்கே அந்த மடத்தில் நடந்த விஷயங்கள் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அத்தனையுமே எக்ஸ்போஸ் பண்ணுது. அது ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா டேப் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா, நக்கீரன் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எப்படின்னா களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. சும்மா காமாசோமானு பண்ணுற விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அவர் கோபால் சாருக்கு எப்படின்னா எல்லாமே தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் சரிதானாங்கிறது உறுதிப்படுத்துவார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அதில் எவ்வளோ விஷயங்களை உடைச்சு எவ்வளோ ஆடியோவை கொண்டு வந்தாங்க, எத்தனை விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிர்மலா தேவி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கவர்னருக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மேட்ரு, அதை உடைச்சது, அந்த பெண்கள் அலறது கத்துறது, அந்த வீடியோஸு ஆடியோஸு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணது யார்? இதெல்லாம் உண்மை தானே? கவர்னரே மாற்றினாங்களா இல்லையா? நக்கீரனுடைய ரிப்போர்ட்டை வச்சு கவர்னரே சேஞ்ச் பண்ணாங்கல்ல, சேஞ்ச் பண்ணாங்க. ப்ளஸ் பல வழக்குகளில் தீர்ப்பே வந்துருச்சு. அதான் சொல்கிறேன், வழக்கில் தீர்ப்பே வந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரப்பன் காட்டுக்குள்ளே இருக்கும்போது ராஜ்குமாரை கடத்திட்டு போகிறாரு. ராஜ்குமார் கடத்திட்டு போகும்போது அவரோட டிமாண்ட்ஸு யாரை அனுப்பலாம் அப்படின்னும் போது அவரே சொல்கிறாரு, நக்கீரன் கோபாலை மட்டும்தான் நான் சந்திக்க விரும்புகிறேன், வேறு யாரையும் நான் சந்திக்க விரும்பலை அப்படின்னா அந்த பத்திரிக்கை மேலே அவ்வளோ நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லி அங்கே போனது, பேச்சுவார்த்தை நடத்துனது எல்லாமே ராஜ்குமாரை மீட்டு வந்தார் இல்லையா, அதில் பெரும்பங்கு நக்கீரன் கோபாலுக்கு உண்டு. இந்த மாதிரி நக்கீரன் கோபால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு இது சந்தேகப்பட்டு டவுட் பண்ணி எடுத்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார் எப்போவுமே. அப்படின்னா இது அடுத்து ஸோ இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு பின்னாடி என்ன, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இதெல்லாமே தீர விசாரித்து தான் அதை பற்றி பேசவே வருவார். அதை எக்ஸ்போஸே பண்ணுவார். அவரே பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவர் நக்கீரன் சேனல் கூட பேசலை, வேற ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, இது சினிமா ஷூட்டிங்க்கு எடுக்கப்பட்ட காட்சிகள் தான், இது சினிமா ஷூட்டிங்க்கு எடுக்கிறதுனால தான் அந்த நேரம் தாழ்த்தி விஜய் வந்தார், அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஆஃப் பண்ணி போட்டார், அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கையை காமிச்சது, இப்படி கழுத்தில் பண்ணது எல்லாமே திட்டமிடலாம் பண்ண விஷயங்கள் தான் அப்படிங்கிறத அன்னைக்கே எக்ஸ்போஸ் பண்ணார். ஆனால் அந்த ட்ரோன் கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்த ஃபுட்டேஜ் அது அந்த அளவுக்கு அவருடைய அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஃபுட்டேஜ், இப்போ தான் வந்திருக்கு இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசைக்க முடியாத அந்த டோட்டல் ஏரியாவே கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, நக்கீரன் கோபால் பண்ணாதாங்க, நித்யானந்தா அந்த ரஞ்சிதா மேட்ரை உடைச்சி டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் அவரோட பேரே காலி பண்ணதே நக்கீரன் தானே. ஸோ இது நம்ம நக்கீரனை பற்றி சொல்லிட்டு போகணுன்னா அவங்க புலனாய்வு விஷயங்களை சொல்லிட்டு போனால் நிறைய விஷயங்கள், பெரிய டீமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னா பேசவே மாட்டாங்க. அதாவது அது இந்த மாதிரி ஒரு தமிழில் ஒரு சிலர் இருக்காங்க, ஜூனியர் வேடன் அப்படின்னா அந்த குவாலிட்டி அவங்க விட மாட்டாங்க.
அதே மாதிரி நக்கீரன் அப்படின்னா அந்த அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபால்ஸான விஷயங்களை திருச்சி பேசுகிற விஷயங்களை எப்போவுமே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் என்ன இன்றைக்கா பண்ணுறாங்க? விஜய் வந்து இன்றைக்கி 52 வயசுன்னா நக்கீரன் வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அவர் பிறந்து ஒரு 8 வயசு பையனாக இருக்கும்போதுலேருந்து இந்த ஜேர்னலிசம் இருக்குது. அவர் இன்றைக்கி என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, டிஎம்கேயோட ஊபி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா விஜயை வந்து விமர்சனம் பண்ணி விஜயை பற்றி பேசினா தான் நக்கீரன் கோபாலுக்கே சாப்பாடு, நக்கீரன் கோபால் வந்து பத்திரிகையை நடத்த முடியல அப்படிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா, சும்மா போகிற போக்கில் யார் மேலே வேணால் சேர இறைச்சிட்டு போகலாங்கிற கதை தான் இதெல்லாம். உண்மை இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், அவரெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. அவருக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஜேர்னலிசம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொன்ன இந்த விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறது கூடிய சீக்கிரம் வெளியும் வரும் பாருங்கள். எப்படி ஆட்டோ சங்கர்லேருந்து பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் அதிர்ச்சியாக பார்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தான் அது பேச்சு பொருளாக இருக்குது. செப்டம்பர் 27, 2025 இந்த சம்பவம் நடந்ததுக்கு 2-3 நாள்லேயே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, ஒரு வாரத்துக்குள்ளே. ஆனால் இன்றைக்கி தான் அது பேச்சு பொருளாக இருக்குது. பாருங்கள், சில விஷயங்கள் வந்து தாமதப்பட்டு நடக்கும். இது வந்து பூதாகாரமாக வெடிக்கும். அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கண் ஐயா இறந்ததுக்கு விஜய் போயிருந்தார். அப்போ நக்கீரன் கோபால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். என்னென்னா, விஜய் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருந்தார், குப்புன்னு வாசனை வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இது எல்லாருமே என்னடா நக்கீரன் கோபால் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியலையே, வேணும்ட்டே அவதூற பரப்புறாரா அப்படின்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற விஷயம், நக்கீரன் கோபால் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பல ஊடகவியாளர்கள் அங்கே போயிருந்தாங்க, நமக்கு பழக்கம்தான் எல்லாருமே. அவங்கெல்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா உண்மை தான். நக்கீரன் கோபால் சார் சொல்கிற விஷயங்கள் உண்மை தான். அவர் விஜய் வந்து முழுசாக குடிச்சிட்டு தான் வந்தார், அந்த வாசனை வந்து அந்த ஹால்குள்ளே நுழைஞ்சோடனே குப்புன்னு வந்து தூக்குச்சு அப்படிங்கிறது உண்மை தான் அப்படிங்கிறது பல பேர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை இன்றைக்கி ஒரு கட்சி தலைவராக இருக்கார் விஜய், ஒரு வேளை குடிச்சிட்டு வரல அப்படின்னா, நக்கீரன் கோபால் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, குடிச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வாசனை குப்புன்னு தூக்குன்னு சொல்லியிருக்காரு. டெஃபர்மேஷன் கேஸை போட வேண்டியதானே, மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதானே. ஒரு கட்சி தானே, ஒரு தலைமை இருக்குல்ல, ஒரு கட்சி இருக்குல்ல, ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. கட்டமைப்பு இல்லைங்கிறது வேறு விஷயம். அந்த கட்சி அப்படின்னும் போது அந்த கட்சியினுடைய தலைவரை வந்து இப்படி பேசும்போது அது அவதூறாக இருந்தால் மான நஷ்ட வழக்கு போடலாமே, எதுவுமே போடல. இல்லை, கரெக்ட், நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே கரெக்ட். ஏன் போடலை? இல்லை, மான நஷ்டம் வழக்கு போட்டால் இன்னும் மான மரியாதைலாம் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதாவது டெல்லிக்கு போகிறாரு சிபிஐ விசாரணைக்கு, எங்கே ஃப்ளைட்டில் போகிறாரு. அது ட்ராவலே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான். அந்த 1.25 மணி நேரம் குடிக்காமல் போக முடியாது. ஆதவ அர்ஜுனா விஜய் போகிற ஃப்ளைட்டில் எதுக்கு ஃபுல் பாட்டில் எடுத்துகிட்டு போனார்? இதுலேருந்தே தெரியலையே எந்த மாதிரி கூட்டம் இவங்கன்னு. இந்த கூட்டத்தை நம்பி ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? அதாவது இந்த கரூர் மக்கள் அந்த சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்தது, கையை காட்டிகிட்டே வந்தது, சிரிச்சுக்கிட்டே வந்தது, என்னமோ ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு போனோம் அந்த மாதிரியும், ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்கிட்டு கையில், அதாவது இந்தியாவுக்கு வந்து தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வருவாங்கள்ல ஒலிம்பிக்ஸில், அவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. அவங்க கூட பண்ண மாட்டாங்க. 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வந்தார் ஏஆர் ரஹ்மான், இப்படி அலப்பறை பண்ணார். அவர் வாட்டில் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. எல்லா புகழுக்கும் இறைவனுக்கேன்னு வந்து, புகழும் இறைவனுக்கேன்னு வந்து கையை காமிச்சிட்டு போயிட்டார். அந்த மாதிரி என்ன மனநிலை இது? சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கீங்க, 41 பேர் இறந்துருக்குறாங்க, அந்த இடத்துல போயிட்டு கையை காமிச்சிட்டு வரீங்க, சிரிச்சிட்டு வரீங்க, ஓப்பன் ரூஃப் டாப் காரில் வரீங்க, எல்லாமே திட்டமிடலுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27, 2025 நடந்துச்சு. டிசம்பர் 29, 2025, ஒரு வருஷம் 3 மாதம் 90 நாளில் பார்த்திங்கன்னா மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறீங்க, ஸ்டெப்பு போடுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடவுள் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆனால் நீதி, கரூர் மக்கள் 41 பேருக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும். கூடிய விரைவில் அது நடக்கும், பாருங்கள். ஓகே சார், கரூர் விஷயத்தை பற்றி பல தகவல்களை சொன்னீங்க. நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.